வணக்கம். என்னுடைய பெயர் மதுரம் ராஜ்குமார். என்னுடைய இந்த நூலுக்கான விமர்சனம், இந்த இலக்கியம் வந்துட்டு ஒரு தமிழ் இலக்கியம். 2003ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பெற்ற மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர் வைரமுத்து அவர்களுடைய கைகளால் எழுதப்பட்ட ஒரு வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மகா உன்னதமான, நான் படித்து வியந்து ரசித்த ஒரு புத்தகம் கள்ளிக்காட்டு இதிகாசம். இன்றைய இலக்கியங்களில் பொதுவாக நாம் சொல்வதெல்லாம் ஒரு ராஜ தோரணை, ஒரு ராஜ வீதிகள் அலங்கரிக்கப்பட்ட மன்னர்களையும் அரசர்களையும் படித்துவிட்டு ஒரு வாழ்கின்ற ஒரு சாமானியனை, ஒரு உழவனின் கதையாக இதை கேட்கும் பொழுது ஒரு சிலிர்ப்பு என்பது தானாகவே தோன்றிவிடக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த பொன்னியின் செல்வனை தாண்டி பொன்னியின் செல்வனுக்கு நிகரான ஒரு இலக்கியமாக நான் பார்க்கின்றேன் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம். ஒரு பேயத்தேவர் என்ற ஒரே ஒரு கதாபாத்திரம், பேயத்தேவர் என்ற அந்த கதாபாத்திரத்துடன் இந்த புத்தகம் முடியும் வரையில் சென்று கொண்டே இருக்கின்ற ஒரு மகா உன்னதமான ஒரு சுகம் என்பது இந்த புத்தகத்தில் எனக்கு கிடைத்தது. அந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் ஒரு முறை மாடு கண்ணு போட ஒரு பிரசவத்திற்கான ஒரு வழியாக அது இருக்கும் பொழுது, அந்த மாட்டிற்கான பிரசவத்தை பார்ப்பதற்காக யாரும் அங்கே இல்லை. இது மாட்டிற்கான ஒரு சின்ன வைத்தியம் அங்கு செய்ய வேண்டும். ஆனால் அந்த பிரசவத்தை பார்த்து கொடுப்பதற்காக அங்கே யாரும் இல்லை. அப்பொழுது அந்த அனுபவமும் அந்த அறிவும் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த கன்றை வெளியே எடுக்கின்றார்கள். அப்பொழுது சொல்கின்றார்கள், ஒரு வீட்டில் ஒரு பெண் பிறந்தால் அது செலவு, அதே ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அது வரவு. ஆனால் மாடு மட்டும்தான், ஆணாகவும் பிறந்தாலும் சரி பெண்ணாகவும் பிறந்தாலும் சரி, இரண்டுமே நமக்கு வரவு மட்டும்தான். இன்னைக்கு கள்ளிக்காட்டில் சொல்வார்கள், ஆட்டுக்கறி சாப்பிடுவார்கள், மாட்டுக்கறி சாப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளாக வணங்குவது ஒன்றுதான். ஏனென்றால் அவர் குறிப்பிட்டிருப்பார், எந்த ஒரு கடவுளும் வேலைக்காரனாக மாற முடியாது, அதே நேரத்தில் எந்த ஒரு வேலைக்காரனும் கடவுளாக மாற முடியாது. ஆனால் விவசாயத்தில் மட்டும்தான் வேலைக்காரனாகவும் கடவுளாகவும் இருக்கும் ஒரே ஜீவன் என்றால் அது நம்முடைய பசுக்களும் மாடுகளும் மட்டும்தான். அப்படி இருக்கையில் அதை சாப்பிடக்கூடிய ஒரு மனம் என்பது கள்ளிக்காட்டில் யாருக்குமே கிடையாது. அந்த ஒரே ஒரு சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த மனிதர் செய்த ஒரு மகா காரியம், அந்த ஒரு சின்ன செயலால் அந்த இடத்தில் அணை கட்டுவதற்கான ஒரு முயற்சி ஏற்படுகிறது. அதில் அத்துணை ஊரும் கிளம்பி போகிறது. அத்தனை சிரமப்பட்டு ஒரு தனி ஆளாக வெட்டிய கிணறு என்பதை அப்படியே போட்டுவிட்டு அவன் வேறு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அந்த கள்ளிக்காட்டு மண்ணை முகரும் பொழுது ஏற்படும் அந்த வலி என்பது ஒரு இறுக பற்றிய ஒரு வழியாக இருக்கிறது. தன்னுடைய மகன் எப்படி இருக்கிறது, தன்னுடைய மகளுடைய நிலைமை என்ன, தன்னுடைய மகனுடைய நிலைமை என்ன, இத்தனைக்கும் மத்தியில் ஒரு தனி மனிதனாக நின்று அத்தனை சூழ்நிலைகளையும் சமாளித்து ஒரு தனி மனிதனாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகா மனிதர் தான் இந்த பேயத்தேவர். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காதல் வண்ணங்கள், காதல் மூலமாக ஏற்பட்ட சின்ன சின்ன கஷ்டங்கள் அத்தனையும் ஒரு அழகான ஒரு வாழ்வியலோடு பதிவு செய்திருக்கின்றார் இந்த வைரமுத்து ஐயா அவர்கள். தன்னுடைய ஒரு ஆகச்சிறந்த நூலாக இந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்தை கொடுத்திருப்பார். ஒரு மாபெரும் ஒரு கதை, நான் வியந்த ஒரு கதை. இதில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவினை இங்கு அழுத்தி கூறிவிட்டு தான் சென்றது. தன்னுடைய அந்த மனைவி இறக்கும் பொழுது அந்த சேலையை கூட துவைக்கக்கூடாது, அந்த மனம் என்னுடைய மனைவியினுடன் இருந்த அந்த வாசம் மறையக்கூடாது என்று வெளுக்க கொடுத்திருந்த துணியை கஷ்டப்பட்டு வாங்கி முகர்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து திருப்தி அடைந்த ஒரு மனிதன் இந்த பேயத்தேவன் என்கிற ஒரு மகா உன்னதமான வாழ்விகளை செல்லும் ஒரு மனிதன். ஒரு சாமானியனாக பிறந்து ஒரு சாமானியனாக தன் வாழ்வையும் முடித்த ஒரு மனிதன். அந்த வில்வண்டியை எடுத்து ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது தன்னுடைய நிலத்தை எல்லாம் அபகரித்து கொடுத்து விட்டு அந்த வில்வண்டியை ஏற்றுக்கொண்டு செல்லும் வழி அந்த வில்வண்டி போன பாதையை எதிர்நோக்கி தன்னுடைய நிலத்தை எப்படியும் என்னால் மீட்க முடியும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து அதற்காக பாடுபட்டு அந்த உலர் நிலத்திலும் கூட கிணறு வெட்ட முனைந்து அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி தன்னுடைய மனைவி இறந்த பிறகு தன்னுடைய மகளின் மகளை அந்த மகளின் மகளுடைய அந்த சின்ன சின்ன காதணிகளை கூட விற்று அதன் மூலமாக கிணறு வெட்டி இந்த கிணறு விற்றும் அந்த நிலத்தில் கூட கொஞ்சம் பணம் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் பொழுது அந்த நிலத்திற்கு அவ்வளவுதான் பணம் என்று சொல்லும் பொழுது மனம் வெம்பி வாடி அந்த ஊரை விட்டு புறப்படும் பொழுது கடைசி பிடி மண் கொடுங்கள் என்று எல்லோரும் அந்த பேயத்தேவனிடம் கேட்கின்றார்கள். ஆனால் இறுதியில் எல்லோரும் சென்று விட்ட பிறகு அந்த ஆற்றின் நீர்மட்டம் அதிகரிக்க பேயத்தேவன் மட்டும் அங்கே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அத்தனை பொருட்களையும் அத்தனை மனிதர்களும் கரை சேர்த்து விட்டு எப்படியோ அந்த அந்த தூணை மட்டும் எடுத்து வந்து விட்டேன் என்றால் என்னுடைய முன்னோர்களுடைய வாசனையை, என்னுடைய முன்னோர்களின் ஞாபகத்தை என்னால் சேர்த்து வைக்க முடியும் என்று அதை தூணை பிடித்து தூக்கும் பொழுது அந்த கள்ளிக்காடு அவனை அணைத்து கொண்டது. கள்ளிக்காட்டு இதிகாசத்தை ஒரு மாபெரும் கதாநாயகன் பேயத்தேவன்.
அதை எழுதிய ஒரு மாபெரும் கதாநாயகன் நம்முடைய வைரமுத்து அவர்கள். நன்றி, வணக்கம்.